நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சோனே என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தோனே உங்களுக்கு ஒரு ஷாக். என்ன ஷாக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மூஞ்சி இருக்கிற மாரி ஒரு வீடியோ இருக்கு. அப்படியே பார்க்கறதுக்கு உங்கள மாரியே இருக்கு. வாய்ஸ் கூட அதே மாதிரி இருக்கு. நீங்க பேசுற ஸ்டைல், உங்க உடல் பாவனை, நீங்க கையசைக்கிற விதம், நீங்க கண்ணு சிமிட்டுற விதம் எல்லாமே உங்கள மாரியே இருக்கு. உங்களுக்கே ஒரு டவுட் வருது. இப்ப அந்த வீடியோவ நீங்க ப்ளே பண்றீங்க. அந்த வீடியோல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன். அந்த கொலை செஞ்சத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோ நீங்க உங்கள ரெக்கார்ட் பண்ண வீடியோவே கிடையாது. அப்ப இது எப்படி சாத்தியம்? யாரு பண்ணது? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் டீப் ஃபேக். இந்த டீப் ஃபேக் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு இன்னும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீப் ஃபேக்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம சின்ன வயசுலனா ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்குவோம். கரெக்டா? சிலர் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. சிலர் சாமி மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. என்னதான் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ஃபேக் தானே. அந்த ட்ரெஸ் மட்டும் தானே நம்ம போடுறோம். நம்ம ஸ்பைடர்மேனா ஒன்றும் மாறிடுறது கிடையாதுல்ல. இந்த டீப் ஃபேக்கும் இதே மாதிரி தான். என்ன பண்ணும்னா, உங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சு, நீங்க பேசுனதெல்லாம் வச்சு அது வந்து ஸ்டடி பண்ணும். ஸ்டடி பண்ணிட்டு உங்களை மாதிரியே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி என்ன வேணா சொல்ல வைக்க முடியும். அதனால இந்த டீப் ஃபேக் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா, இப்போ ஒருத்தவன் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனோட ஆயிரக்கணக்கான போட்டோஸை ஸ்டடி பண்ணும். அவன் பேசின வீடியோஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணும். அவன் வாய் எப்படி அசைக்கிறான், அவன் போட்டோல எல்லாம் எப்படி போஸ் கொடுக்குறான், அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணும். இந்த டேட்டாவெல்லாம் வச்சு என்ன வேணா அது பண்ண முடியும். நீங்க பேசின மாதிரியே அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு கேள்வி வருது, இது எப்படி இவ்வளோ துல்லியமா இருக்குது? முன்னாடிலாம் இந்த டீப் ஃபேக் மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நிறைய ஃபுட்டேஜஸ் வேணும், ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்லாம் வேணும். ஆனா இப்போ இருக்கிற மிஷின்ஸ்க்குலாம் இவ்வளோலாம் தேவை கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் உன்னோட குரலை கேட்டா போதும், உடனே அதை நகல் எடுத்து நீ வேற என்னமோ சொன்ன மாதிரி இதனால பண்ண முடியும். ஒரே ஒரு போட்டோ இருந்தா போதும், அதை வந்து வாய் அசைச்சு பேசவும் வைக்க முடியும். இப்பெல்லாம் எல்லாரோட போட்டோவும் ஈஸியா அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அட்லீஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர் ஆச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு போட்டோ போதும் இந்த டீப் ஃபேக்கால நம்மள என்ன வேணா பண்ண முடியும். இப்போ இந்த டீப் ஃபேக்ல நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். 2019ல லண்டன்ல ஒரு சிஇஓக்கு ஒரு போன் வருது. அந்த போன் எப்படி இருக்குன்னா, ஜெர்மனில அவனோட பாஸ் இருக்காரு, அவரோட அதே குரல், அதே ஆக்சன்ட். அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பேமெண்ட் வேணும், சீக்கிரமா அனுப்பிவிடு. இவனும் யோசிக்காம கிட்டத்தட்ட $2,40,000 கிட்ட உடனே அனுப்பி வைக்கிறான். நம்ம பாஸ் கேட்கிறாருன்னு. இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரும் போய் கம்ப்யூட்டர்ல ஹேக் பண்ணி பணத்தை திருடல, யாரும் ஒரு பேங்கை உடைச்சும் கொள்ளையடிக்கல. ஜஸ்ட் ஒரே ஒரு குரல், நம்ம நம்புற ஒரு ஆளோட குரலை அப்படியே நமக்கு போட்டு பேச வைக்குது. நம்மளும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம், இது நமக்கு தெரிஞ்ச குரல்னு ஒரு நம்பிக்கையில அந்த பணத்தை நம்ம அனுப்பி வச்சிடுறோம். இது வந்து ஒரே ஒரு விஷயம் தான், பட் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ 2023 ஹாங்காங்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செய்யற ஒருத்தன் என்ன பண்றான்னா, ஒரு வீடியோ கால்ல ஜாயின் பண்றான். இந்த வீடியோ கால்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனோட பாஸ், இவன் கூட வேலை பார்க்குற காலேக்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே ஒரிஜினல் மாதிரியே இருக்காங்க. எல்லாருமே எப்பவும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் தெரியுது, அங்க இவனை தவிர இருந்த எல்லாருமே ஃபேக் ஆனவங்க. அந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ள இவன் $2.5 கோடி வந்து டிரான்சாக்ஷன் அனுப்பியிருக்கான். முன்னாடி மாதிரி இது போன்ல ஒரு குரலை மட்டும் யூஸ் பண்ணல, இதுல வந்து உண்மையான ஆட்கள் மாதிரியே ஃபேக்கா யூஸ் பண்ணி இவ்வளோ காசை கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ யோசிச்சுப்பாங்க, இந்த மாதிரி இவங்களுக்குலாம் நடக்கிறது நமக்கு நடந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள் கிட்னாப் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு நமக்கு அனுப்பிவிட்டு பணம் தான்னு மிரட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாசத்துல இது நம்ம பிள்ளையோட குரல், நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அதை காப்பாற்ற பார்ப்போம். கரெக்டா? இதுல முக்கியமான விஷயமே, நம்ம குழந்தைய அவங்க கடத்திருக்கவே மாட்டாங்க. கடத்தாம நம்ம குழந்தையோட ஒரு போட்டோ வாய்ஸை வச்சுமே இதெல்லாம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க அவங்க தப்பு தப்பா யாரையாச்சும் பத்தி பேசுற மாதிரி சோசியல் மீடியால நம்ம அப்லோட் பண்ணி அவங்க பேரையும் கெடுக்க முடியும். இது போலி வீடியோவா ரியல் வீடியோவான்னு கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பர்ட்ஸ்க்கே கஷ்டம்னு சொல்றாங்க. சில டைம் எக்ஸ்பர்ட்ஸே தப்பா இது போலி கிடையாது ரியல்னு சொன்ன கேசஸ் எல்லாம் இருக்கு. இதுலே படிச்சு மூழ்கி போன எக்ஸ்பர்ட்ஸ்க்கே இதை கண்டுபிடிக்க முடியாட்டி நார்மலா இருக்கிற நம்மளால எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இந்த டீப் ஃபேக்குங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனால இன்னொரு ஆபத்தும் இருக்கு. இப்ப டீப் ஃபேக்னால நம்ம எல்லா வீடியோவுமே ஃபேக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையிலே ஒரு குற்றம் நடந்து யாராச்சும் ஒருத்தவங்கள
பத்தி யாராச்சும் வெளியில சொல்ல வந்தா அதையும் நம்ம டீப் ஃபேக்னு நினைச்சிருவோம். இதனால உண்மையிலே குற்றம் செய்யறவங்களும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இந்த டீப் ஃபேக்ல இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது? இப்போதைக்கு அதுக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது. பட் நம்மளோட சீக்கிரட்டா நம்ம குடும்பத்துக்கு ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணி இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு உதவி வேணும்னா அவங்கக்கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி நீ வந்து இந்த கீவேர்டை சொன்னாதான் இதுல உண்மையான வீடியோ, உண்மையான ஃபோன் கால்னு நான் நம்புவேன்னு. அதன் மூலியம் இது டீப் ஃபேக் இல்ல, ஒரிஜினல்னு நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷன் அவன் கண்ணை தான் நம்புறான். நம்ம கண்ணால எதை பாக்குறோமோ அதை முழுசா நம்பிடுவோம். இப்ப கூட தான் முதல் தடவை மனித வரலாற்றுல இந்த ரூல் இப்ப மாறப்போகுது. கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மை இல்லைன்னு நம்ம மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, கண்ணால பார்த்தோன்னே எதையுமே நம்பிடாதீங்க. அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நல்லா விசாரிச்சுட்டு நம்புங்க. அது உங்களுக்கு பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, பப்ளிக்கா நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா, யூடியூப்ல எல்லாம் பார்க்குற எல்லா வீடியோவும் உண்மையானதா, கேட்குற எல்லா குரலும் உண்மையானதா, இல்ல இந்த டீப் ஃபேக்குங்கிறது நிறைய கலந்துருச்சா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.